அரஃபாவுடைய நாளை ஹஜ்ஜில் அடைந்தாலும் சரி, வாழ்க்கையில் அடைந்தாலும் சரி, அது பெருமதியான நாள். அதனுடைய பெருமதியை விளங்கியவர்களுக்கு அது பெருமதியான நாள். ஸ்ரீலங்காவிலே புதன்கிழமை ஒவ்வொரு நாட்டில் எவ்வாறு பிறை பார்த்தார்களோ அது போன்று அது வித்தியாசப்படும். முழு உலகத்துக்கும் ஒரே அரஃபாவுடைய தினம் என்று கிடையாது. அந்தந்த நாட்டில் உள்ள உலமாக்கள் பிறையை பார்த்து அறிவிப்பார்கள். ஜுல் ஹஜ்ஜுடைய முதல் பிறை எப்பொழுது பார்த்தார்களோ அன்றிலிருந்துதான் பிறை 9ஆம் நாள் தான் அரஃபாவுடைய தினம். இந்த அரஃபா மைதானம் மக்காவிலிருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இந்த அரஃபா என்ற பெயர் ஏன் வந்ததென்றால், ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜை படித்து கொடுத்த நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்த நாள் அரஃபாவுடைய நாள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய தினம்தான் உண்மையில் பெருநாளுடைய தினம். இந்த அரஃபாவுடைய தினம் சம்பந்தமாக 9 சிறப்புகள் இருக்கிறது. 9 சிறப்புகள் இருக்கிறது. இதில் முதலாவது சிறப்பு என்னவென்றால், இந்த அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பூர்த்தியாக்கினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு யஹூதி வந்தார். வந்து கேட்டார், ஹலீஃபா, குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவுடைய 3வது ஆயத், சூரத்துல் மாயிதாவுடைய 3வது ஆயத், இந்த ஆயத் இறங்கிய இடம், இறங்கிய நாள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஏன்? அந்த யஹூதி சொன்னார், அந்த ஆயத் இறங்கிய இடமும் நாளும் தெரிந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்குவோம் என்றார். சொல்லக்கூடியவர் யார்? ஒரு யஹூதி, முஸ்லிம் அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த ஆயத் இறங்கிய இடமும் எனக்கு தெரியும், இறங்கிய நாளும் தெரியும் என்றார்கள். என்ன ஆயத்? اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இன்றைய நாள் மார்க்கத்தை, அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன் அல்லாஹ் சொன்னார். وأتممت عليكم نعمتي, என்னுடைய நிஅமத்துகள் எல்லாம் பூர்த்தியாக்கி விட்டேன். وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஆயத் இறங்கியது அரஃபாவுடைய தினம், அதுவும் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையும் அரஃபாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜில் ஒன்றாக வந்தது. அதனால தான் சகோதரர்களே, இந்த அரஃபாவுக்கு ஒரு சிறப்பு, இந்த ஆயத் இறக்கப்பட்டது. இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, அல்லாஹ் சூரத்துல் புரூஜிலே சொல்கிறான், வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல்யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஷ்ஹூத். ஷாஹித் என்றால் வெள்ளிக்கிழமை, மஷ்ஹூத் என்றால் அரஃபாவுடைய தினம். மஷ்ஹூத் என்ற அரபி வார்த்தையுடைய விளக்கம் என்ன தெரியுமா? அரஃபாவுடைய தினம். இது இந்த அரஃபாவுடைய இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு சகோதரர்களே, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர். இந்த ஆயத்தில் ஷஃப் இரட்டிப்பு, வத்ர் ஒற்றை என்றால் அரஃபாவுடைய தினம். வத்ர் என்பது ஒற்றைப்படை, 9வது நாள் அரஃபா. சகோதரர்களே, இந்த 3 ஆயத்துகளுக்குரிய நாள் தான் மிக முக்கியமான நாள் வாழ்க்கையில். பெருநாள் அல்ல முக்கியம். சகோதரர்களே, 4வது சிறப்பு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் யௌமின் அஃதலு இன்தல்லாஹி மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளை விட ஒரு சிறப்பான நாள் அல்லாஹ்விடம் கிடையாது.
ஏன் சிறப்பான நாள்? யன்ஸிலுல்லாஹு இலஸ் ஸமாஇத் துன்யா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முதல் வானத்துக்கு இறங்கக்கூடிய நாள். வரக்கூடிய செவ்வாய் அல்லது புதன்கிழமை ரஹ்மத் எங்க இறங்குது? முதல் வானத்துக்கு இறங்குகிறது. ஃபயுபாஹி பிஹி பி அஹ்லில் அர்தி அஹ்லுஸ் ஸமா. அல்லாஹ் என்ன செய்றான்? வானத்தில் உள்ள மலக்குகளிடம் பூமியில உள்ளவங்களை பார்த்து அல்லாஹ் பெருமைப்படுறான். 40 லட்சம் பேர் ஒரே வெள்ளை ஆடையில ஒரே வசனம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஹஜ்ல அரஃபால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் நோன்பு. எப்படிப்பட்ட ஒரு தினமாக இருக்கும்? அங்க 40-50 லட்சம் பேர் தல்பியாவோட துவாவுல அழுகையில. அந்த நாள் உலகத்தில் கண்ணீர் வடிக்கிறத போல ஒரு கண்ணீர் வடிக்கக்கூடிய நாள் இல்லை. லைலத்துல் கத்ர சகோதரர்களே தேடணும். லைலத்துல் கத்ர தேடணும். 21, 23, 25, 27, 29. ஆனா அரஃபாவுடைய நாளை தேட தேவையில்லை. பிறை 9 அரஃபா தான். சிறந்த நாள் எது தெரியுமா? யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள். அல்லாஹ் அது வரைக்கும் எங்களுக்கு ஆயுள போட்டு வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். மிக முக்கியமான தினம். முக்கியமான தினங்களை முக்கியப்படுத்த வேண்டும் சகோதரிகளே. உலகத்தில் அறிவாளிகள் யாரு தெரியுமா? சீசன்ல வியாபாரம் பண்ணிடுவாங்க. சீசன்ல என்ன செஞ்சிருவாங்க? மற்ற நாள் அவங்க வீட்டில் ரெஸ்டா இருப்பாங்க. நல்ல சீசன் இது. எப்ப? இன்ஷா அல்லாஹ் செவ்வாய் புதன். எங்களுக்கு செவ்வாய் கிழமை, சில நாடுகளில் புதன்கிழமை அரஃபா. இந்த அரஃபாவுல ஆக கெட்டவன் யாரு தெரியுமா? அல்லதி யதுன்னு அன்னல்லாஹ லா யக்ஃபிர் லஹ். அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறானே அவன் தான் ஆக கெட்டவன். ஆக கெட்டவன் யாரு? என்ன அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நினைக்கிறானே அவன் தான் கெட்டவன். அப்படிப்பட்ட ஒரு மைதானம், அப்படிப்பட்ட ஒரு நாள். கண்ணியமிக்க சகோதரர்களே, 5வது சிறப்பு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருத் துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. துஆக்கல்ல ஆக சிறந்தது அரஃபாவுடைய நாளுடைய துஆ. அரஃபாவுடைய நாளை ஒரு விடுமுறையாக எடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். உங்களோட ஒரு துஆ கபூல் ஆயிட்டா சரி, கபூலாவும் நிச்சயம், சந்தேகம் கொள்ளாது. அரஃபாவுடைய நாளை துஆவுடைய நாளாக வச்சுக்கொள்ளுங்க. என்ன துஆ ஓதுற கேட்கலாம் நீங்க. குர்ஆன்ல வார ரப்பனா எல்லாத்தையும் கேளு. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. 40 ரப்பனா இருக்கு குர்ஆன்ல. அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதும். என்னென்ன துஆக்கள் எல்லாம் ஓதேலுமோ எல்லாவற்றையும் ஓதும். மனைவிக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் தட்ட மாட்டார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருத் துஆ, துஆக்கல்ல சிறந்தது அரஃபாவுடைய நாளுடைய துஆ என்று சொல்லிட்டு சொன்னாங்க, வ கைரு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி. நானும் எனக்கு முன் வந்த நபிமார்கள் எல்லாம் கேட்ட ஆக சிறந்த துஆ என்ன தெரியுமா? அந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் எடுத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்கண்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் எடுத்தார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் எடுத்தார், மூசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் எடுத்தார். ஒரே ஒரு நபி மட்டும் போக இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு தான் அல்லாஹ் அவரை கடைசி காலத்தில் உலகத்துக்கு இறக்கி அங்க அனுப்புவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செய்ததற்கு பிறகுதான் வஃபாத் ஆகுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜை முடித்து விட்டு தான் வஃபாத் ஆகுவார். அப்படிப்பட்ட ஒரு மைதானம் சகோதரர்களே. சொன்னாங்க, நானும் இதற்கு முன் வந்த நபிமார்களும் கேட்ட ஆக சிறந்த துஆ என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவ்வளவுதான். எல்லாருக்கும் பாரு, 1000 தரம் 2000 தரம். இது ஒரு துஆ. இது திக்ர் துஆ. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் எனக்கு இல்லை, அவன் தனித்தவன். லா ஷரீக லா, அல்லாஹ்வுக்கு எந்த கூட்டும் கிடையாது. லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து, ஆட்சியும் புகழும் அல்லாஹ்க்கு தான் சொந்தம்.
وهو على كل شيء قدير. அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் கதீர், சக்தி உடையவர் சொன்னாங்க. இதுதான் ஆக சிறந்த துஆ என்றார். இது 5வது சிறப்பு. 6வது சிறப்பு சகோதரர்களே, அதிகமாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ், அதிகமாக தக்பீர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அரஃபாண்டைக்கே தக்பீரை தொடங்கிடுவாங்களே பாருங்க. தொழுகைகளுக்கு பின்னால அரஃபாண்டைக்கே தக்பீர். ஏன் நம்ம யோசிச்சு பார்த்திருப்போம், ஏன் தக்பீர் அரஃபாண்டைக்கு தொடங்குறது? சகோதரர்களே, வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாளை அடைய இருக்கிறோம். அதிகமானவர்களுக்கு இந்த நாளுடைய பெருமதி தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? அவங்க ஹதீஸ்கள் கேட்கறது இல்லை, பயான்கள் கேட்கறது இல்லை. பயான் கேட்டா தானே அவங்களுக்கு பெருமதி தெரியும் இந்த நாளுடைய. 7வது சிறப்பு, நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைத்து துஆ கேட்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சியாமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு இன்தல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத அல்லதி கப்ல வஸ்ஸனத அல்லதி பஅத. செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நோன்பு பிடித்தால் பெருமதி என்ன தெரியுமா? 2 வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்பட்டு. 2 வருடம் எவ்வளவு பாக்கியமான நாளா இருக்கும். சுபவுக்கு எலும்ப கிடைக்காட்டியும் அப்படியே நோம்ப வச்சிருங்க, இரவுக்கு நீயத்தை வச்சிருங்க. எங்களுக்கு தெரியும் எங்கட சுபம் எத்தனை மணிக்கு? இப்ப ஃபஜ்ர் வந்து 3:40. சிலர் சொல்லலாம் எலும்ப கிடைக்க இல்லை, விழித்திருந்து சாப்பிட்டுட்டு சுபக தொட்டு தூங்குங்க. இல்லை, நாளுடைய பெருமதி இழந்துடாது, நாளுடைய பெருமதி இழந்துடாது. அந்த அளவு பெருமை அந்த நோன்பு. கலா இருந்தாலும் பெண்களுக்கு நோம்புடைய கலா இருந்தாலும் இதை பிடிங்க. 8வது சிறப்பு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் யௌமின் அக்ஸரு மின் அன் யஅதிகல்லாஹு மின்ஹு அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாட்களில் ஆக அதிகமான விடுதலை செய்யும் நாள் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாள் பல லட்சக்கணக்கான மனிதர்கள் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார். நாங்களும் அதிலிருந்து விடுதலையான அந்த நாள் இபாதத் இருக்கணுமே சகோதரர்களே. 9வது சிறப்பு சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யௌமு அரஃபா வ யௌமுன் நஹர் வ அய்யாமுத் தஷ்ரீக் ஈதுனா அஹ்லுல் இஸ்லாம் வ ஹிய அய்யாமு அக்லின் வ ஷுர்ப். சொன்னாங்க அரஃபாவுடைய நாள் பிறை 9, வ யௌமுன் நஹர், யௌமுன் நஹர் என்றால் அடுத்த நாள் பெருநாள், பிறை 10 உதுஹியா கொடுக்கக்கூடிய நாள். நாங்க உதுஹியா கொடுப்போம், ஹஜ்ஜில் உள்ளவங்க ஹதி கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த தலைமுடிய வலிச்சிட்டு 100 ஒட்டகம் கொடுத்த நாள். எவ்வளவு பெரிய சந்தோஷமான நாளா இருக்கு. நீங்க வாழ்க்கையில உங்களோட பணத்தால ஒரு 50 ஒட்டகம் கொடுத்து என்ற சதக்கா எவ்வளவு பெரிய சந்தோஷமான நாள் உங்களுக்கு இருக்கு. நபியவங்க ஏன் அந்த நாள் 100 ஒட்டகம் கொடுத்தாங்க? பெருநாள் தினம். அதற்கு பிறகு 3 நாள் வரும், அய்யாமுத் தஷ்ரீக், பிறை 11, பிறை 12, பிறை 13. சொன்னாங்க எங்களோட பெருநாள். அந்த நாள்ல நோன்பு பிடிக்கிறது ஹராம். அய்யாமு அக்லின் வ ஷுர்ப், சாப்பிடுற குடிக்கிற நாள் அது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 9 சிறப்புகள் நிறைந்த ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வர இருக்குது. ஜும்மாவுக்கு வராதவங்களுக்கு விளங்கப்படுத்து, இதை மிஸ் பண்ணிடாதீங்க.